வணக்கம் நண்பர்களே. இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவில் சில புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டார் பார்த்தீங்களா. அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆனிச்சு. அந்த புகைப்படங்கள் வைரலாக ஷேர் ஆன பிறகு கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட வார்த்தை லட்சத்தீவு. கடந்த 3 நாட்களாக லட்சத்தீவு அப்படிங்கிற வார்த்தை தான் நம்பர் 1 பொசிஷனை பிடிச்சிருக்கு. இதை பார்த்துட்டு மாலத்தீவு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மாலத்தீவுக்கு போகக்கூடிய டூரிசத்தை நம்பி தான் மாலத்தீவு அப்படிங்கிற நாடு இருக்கு. இந்தியாவிலிருந்து தான் கிட்டத்தட்ட 15% அங்கே மாலத்தீவுக்கு டூரிஸ்டாக போகிறாங்க. மாலத்தீவுக்கு டூரிஸ்டாக வராங்க பார்த்தீங்களா. அந்த எண்ணிக்கையில் 15% நம்ம இந்தியர்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மோடி இப்படி பண்ணிவிட்டாரு, இதனால் நம்ம நாட்டுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மாலத்தீவை சேர்ந்த அமைச்சர்கள் இருந்து ஆரம்பித்து அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போட்டு கதறிக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போ மோடி லட்சத்தீவில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை சமூக வலைதளத்தில் வெளியிடுறாரு அப்படின்னா, அவருடைய நாடை டெவலப் பண்ணுறதுக்காக தான் அவர் பிரதமராக இருக்காரு. இன்னொரு நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக அவர் இங்கே பிரதமராக இல்லை. அப்போ தன்னுடைய நாட்டில் ஒரு தீவு இருக்குது, அந்த தீவு ரொம்ப அழகான ஒரு தீவாக இருக்குது, அதை இந்திய மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபென்டாஸ்டிக்கான ஒரு மூவை நரேந்திர மோடி அவர்கள் அன்னைக்கு நிகழ்த்துறாரு. அவர் போட்ட பதிவில் ஒரு பதிவில் கூட இன்னொரு நாடை சுட்டி காட்டலை. இந்த நாட்டுக்கெல்லாம் போறீங்களே, இங்கே நம்ம இந்தியாவிலேயே இவ்வளோ சூப்பரான ஒரு தீவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டரோ இல்லை மத்திய அமைச்சர்கள் யாரோ எந்த ஒரு பதிவையும் போடலை. அவங்க லட்சத்தீவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக டூரிசம் இனிமேல் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பதிவுகளை போட்டாங்களே தவிர, மாலத்தீவோட நம்ம லட்சத்தீவை கம்பேர் பண்ணலை. மினிஸ்டர்ஸ் மத்திய அமைச்சர்கள் கம்பேர் பண்ணலை. சீனா நேரடியாக நம்ம இந்தியாவுக்கு எதிரி தான். ஆனால் ஒரு அறிவிப்பை வெளியிடும்போது சீனாவை சுட்டிக்காட்டி சீனாவுடைய பேரை குறிப்பிட்டு நம்ம வெளியுறவு அமைச்சகமாக எதுவும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அம்சம். இந்த ஒரு பேசிக்கான விஷயம் கூட புரியாத மாலத்தீவுடைய அமைச்சர்கள் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மோடி புகைப்படம் எடுத்த பிறகு பிரதமர் மோடி அவர்களையும் இந்தியா கவர்மெண்ட்டையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. விமர்சனம் பண்ணால் கூட பரவாயில்ல, இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. மாலத்தீவை சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம நரேந்திர மோடி அவர்களை சோசியல் மீடியாவில் இங்கே யாரோ சமூக வலைதளத்தில் மாலத்தீவு சைனாவுடைய ஒரு பொம்மை பப்பட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. மக்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க, ஆனால் அரசியல்வாதிகள், குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கவனமான வார்த்தையை பயன்படுத்தணும். நம்ம மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்டிலாக நடந்துக்கிட்டாங்க. சர்ச்சையான வார்த்தைகள் எந்த ஒரு வார்த்தையும் மத்திய அரசாங்கம் பயன்படுத்தலை. ஆனால் மாலத்தீவை சேர்ந்த ஒரு அமைச்சர், அவருடைய பேர் என்ன அப்படின்னா மரியம் ஷியூனா அப்படிங்கிற ஒரு மினிஸ்டர் இருக்காங்க. அந்த மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இந்தியா குறித்து இழிவாக பதிவு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம நரேந்திர மோடி அவர்களை, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை இஸ்ரேலுடைய பப்பட் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அந்த மரியம் ஷியூனா அப்படிங்கிற மாலத்தீவுடைய மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. தான் ஒரு அமைச்சர் அப்படிங்கிறத கூட மறந்துட்டு இப்படி பொது வெளியில் சோசியல் மீடியாவில் சண்டை போடுற மாதிரி அந்த அமைச்சர் இப்போ பேசியிருக்காங்களா. அதுக்கு உலகம் முழுவதும் மிக கடுமையான எதிர்ப்பை பார்க்க முடியுது அந்த மாலத்தீவுடைய மினிஸ்டருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாலத்தீவுடைய ஃபர்ஸ்ட் டெமோக்ராட்டிக்கலி எலெக்டான ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அவருடைய பேர் முகமது நசீத் அப்படிங்கிற பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு, முன்னாள் பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டரை இந்தியாவை இந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் மினிஸ்டர் மாலத்தீவு மினிஸ்டர் பேசியிருக்கிறது கண்டனத்துக்குரியது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய மாலத்தீவுடைய பிரசிடென்ட் இதற்கு ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை எடுக்கணும். இல்லை அந்த மரியம் ஷியூனா போன்ற மினிஸ்டர்கிட்ட இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது, மாலத்தீவு கவர்மெண்ட் ஒதுங்கி இருக்கிறது நல்லது, அமைச்சரவையிலிருந்து தூக்குறது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய பாதிப்பு சந்திக்க வேண்டியது இருக்கும் மாலத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவுடைய முன்னாள் பிரசிடென்ட் இப்போ ட்வீட் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான காரியத்தை இப்போ இருக்கக்கூடிய அந்த மினிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவில் பைகாட் மாலத்தீவு அப்படிங்கிற ஹேஷ்டேக் நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ சச்சின் டெண்டுல்கர் அவர்களிருந்து ஆரம்பித்து அக்ஷய் குமாராக இருக்கட்டும், சல்மான் கானாக இருக்கட்டும், இது மாதிரி பிரபலங்கள் இப்போ வாய்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய கோஸ்டல் லைனே ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, லட்சத்தீவெல்லாம் வேற லெவலில் இருக்குது, நம்மளுடைய கோஸ்டல் லைனுக்கு நம்ம முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை இப்போ இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆயிருக்கு அப்படின்னா, எக்ஸ்ப்ளோர் இந்தியன் ஐலாண்ட்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் ட்ரெண்ட்
வின் பண்ணிக்கிருக்காங்க நம்ம இந்தியாவுடைய பிரபலங்கள் அப்படிங்கிற ஹாப்பியான தகவலை வந்து பார்க்க முடியுது. ஸோ அப்போ இது வந்து ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் மாதிரி, எப்படி வந்து சீனா விவகாரத்தில் சீனா பட்டாசுகளை நம்ம வெடிக்கக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு நம்ம மக்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருக்கோ, இப்போ இதுவும் இந்த விழிப்புணர்வும் மக்களுக்கு வரும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் பிளேஸை ஃபஸ்ட்டு வந்து நம்ம டூரிசத்தை டெவலப் பண்ணுவோம், அதன் பிறகு மற்ற நாடுகளுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனை பொதுமக்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு வந்து இருக்குது. அந்த மாலத்தீவுடைய அமைச்சர் வந்து இன்னொரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. என்ன வார்த்தை அப்படின்னா, டீப் சி டைவிங்கு லைஃப் ஜாக்கெட்டை வந்து போட்டு போறாரு பாருங்க நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் வந்து பண்ணியிருந்தாங்க. லைஃப் ஜாக்கெட்டுக்கும் ஸ்னோர்கெல்லிங் வெஸ்ட்டுக்கும் வித்தியாசம் கூட தெரியாதவங்க மினிஸ்டராக இருந்தால் இதுதான் நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் பதிவுகளை போடுறாங்க. பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புகைப்படம் வந்து வெளியான உடனேயே திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் லைஃப் ஜாக்கெட்டை வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் போட்டுட்டு டீப் சி டைவிங் வந்து பண்ணிக்கிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து அந்த மாலத்தீவுடைய மினிஸ்டர் வந்து கிண்டல் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, அது லைஃப் ஜாக்கெட் கிடையாது, ஸ்னோர்கெல்லிங் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை பாஜகவினர் வந்து இப்போ ஷேர் பண்ணிக்கிருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் திமுக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த லைஃப் ஜாக்கெட் விவகாரம் தொடர்பாக கிண்டல் பண்ணாங்க பார்த்தீங்களா, இது இப்போ அவங்களுக்கு ஒரு புதிய சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்போ மாலத்தீவு அப்படிங்கிற ஒரு நாடுக்கு நம்ம இந்தியா கடந்த காலத்தில் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2004 சுனாமி அப்போ நம்ம பக்கபலமாக இருந்தோம், ஏகப்பட்ட அசிஸ்டன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். 2014 அங்கே மாலத்தீவில் வாட்டர் கிரைசிஸ் வந்துச்சு, குடிநீர் பற்றாக்குறை வந்துச்சு. கிட்டத்தட்ட 1200 டன் வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து அங்கே மாலத்தீவுக்கு நம்ம இலவசமாக கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கோவிட்-19 வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கொரோனா காலகட்டத்தில் கூட கொரோனா தடுப்பூசிக்கான டோசஸை நம்ம வந்து இலவசமாக மாலத்தீவுக்கு கொடுத்தோம். இது மாதிரி ஏகப்பட்ட உதவிகளை பண்ணியிருக்கோம். 2018 $1.4 பில்லியன் அமெரிக்க டாலர் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸை நம்ம இந்தியா மாலத்தீவுக்கு பண்ணியிருக்கு. இவ்வளவு கடந்த காலத்தில் மாலத்தீவுக்கு பக்கபலமாக இந்தியா வந்து நின்றுருக்கு. சோசியல் மீடியாவில் பொதுமக்கள் போடக்கூடிய பதிவுகளை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக எடுத்துக்கிட்டு பதட்டத்தில் மாலத்தீவு வந்து இப்படி உளறிக்கு இருந்தாங்க அப்படின்னா, அதுல இன்னொரு ஒரு ஆளுங்கட்சியுடைய பிரமுகர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தியர்களை வந்து இந்த இனவெறி அடிப்படையில், அதாவது அழுக்கானவர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காரு. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா மாலத்தீவு மிகப்பெரிய சிக்கலுக்கு வந்து ஆளாகும் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. ஸோ சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலையை தான் இப்போ மாலத்தீவுடைய மினிஸ்டர்ஸும் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.